இங்க மூடி இருக்கிற இந்த கடை ஒரு காலத்துல கிங் ஆஃப் அமெரிக்கன் பீஸான்னு சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பல கடைகள் மூடப்பட்டிருக்கு. அதுல ஒரு கடை தான் இது. கிட்டத்தட்ட 40 வருஷம் அமெரிக்கால நம்பர் 1 பீஸா கடைன்னு பேர் எடுத்த இந்த கடை இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல பீக்ல இருக்கும் போது 25% ஆஃப் அமெரிக்கன் பீஸா மார்க்கெட் இவங்க கையில தான் இருந்தது. அமெரிக்கால மட்டும் இல்ல, இவங்க பீஸா டாமினன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருந்தது. இது எந்த கடை? பீஸா ஹட். அமெரிக்கன் பிசினஸ்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்த பீஸா ஹட் நம்பர் 1 இடத்தை மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம வருஷம் அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பீஸா மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில அவங்களால ரெலவெண்டா இருக்க முடியல. அது ஏன், எதனால இப்படி ஆச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டான் அண்ட் டேன் கார்னி, 2 அண்ணன் தம்பிங்க. கார்னி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க குடும்ப பிசினஸா ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க. அந்த மளிகை கடை நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேர் எப்படியாச்சும் நம்ம பணம் பார்க்கணும், எப்படியாச்சும் நம்ம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், இந்த மளிகை கடை சாமான் பிசினஸ் எல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதுல அண்ணன் டான் சொல்றாரு, நம்ம வந்து நியூயார்க்ல போய் பார்க்கும் போது நிறைய வீடுகள்ல இந்த பீஸான்னு ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பீஸா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இதையே நம்ம வந்து ஒரு பிசினஸா பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வருது. உடனே நம்ம 2 பேருக்கும் பீஸா சமைக்க தெரியாது, என்ன பண்றது, சரின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்டை போய் பார்க்கறாங்க. அவர் எனக்கு பீஸா சமைக்க தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி பீஸா சமைக்க சொல்லி கொடுக்கறாங்க. இதையே நம்ம உண்மையிலேயே ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மே 31, 1958 ஆரம்பிச்ச கடை தான் பீஸா ஹட். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு முதலீடு எதுவுமே கிடையாது. அப்பா அம்மாட்ட ஒரு $600 கடனா வாங்கி அதை வச்சு முதலீடு ஆரம்பிச்சதான் பீஸா ஹட். இந்த கடை ஆரம்பிக்கிறதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லொகேஷன் கண்டுபிடிச்ச இடத்துல அங்க ஒரு சைன் போர்டு போடணும். போடுறதுக்கு காசு இல்ல. பக்கத்துலயே பெப்சி கடை இருந்திருக்கு. அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எங்க கிட்ட இருக்கிற பழைய போர்டை தரன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பழைய போர்டுல இவ்வளவுதான் எழுத்துக்கள் வைக்க முடியும். பீஸான்ற எழுத்தை வச்சாச்சு, இன்னொரு 3 எழுத்து தான் வைக்க முடியும், என்ன வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஒரு குடிசையில தான் இந்த பீஸா ஹட் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த குடிசையோட ரூஃபை பார்க்கும்போது அட கூரையே நல்லா இருக்கே, ஏன் பீஸா கூரை பீஸா ஹட்னு வைக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதான் பீஸா ஹட். ஆயிரத்தி 1958 எளிமையா ஒரு கடையை ஆரம்பிச்ச பீஸா ஹட் அந்த ஒரு பீஸா கான்செப்ட் புதுசா இருக்க போய் அந்த பீஸாவோட டேஸ்ட் மக்களுக்கு பிடிக்க போய் அந்த ஒரு கடை 2 கடையாச்சு 4 கடையாச்சு. அவங்க மாநிலம் ஃபுல்லா நிறைய பீஸா கடையை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் நேஷனலா போய் அமெரிக்கா ஃபுல்லா நிறைய பீஸா கடையை ஓபன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஏஷியான்னு வேர்ல்டு ஃபுல்லா பல லொகேஷன்ஸ் ஓபன் பண்ணாங்க. பீக்ல இருக்கும் போது 1995 மட்டும் கிட்டத்தட்ட 7500 பீஸா ஹட் ரெஸ்டாரண்ட்ஸ் அமெரிக்கால மட்டுமே இருந்தது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால நம்பர் 1 பீஸா ரெஸ்டாரண்ட் டைட்டில 40 வருஷம் தக்க வச்சிருந்திருக்காங்க. சரி, இப்படி வந்து ஒரு கடுமையான வளர்ச்சி எப்படி வந்தது? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நடந்த 3 முக்கியமான காரணங்கள். அதுல முதல் காரணம், வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிடுறது. 1920களில் 10% அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் வெளியில போய் சாப்பிடுற பழக்கம் இருந்தது. அதே இடத்துல 1960 கிட்டத்தட்ட 45% அமெரிக்கன்ஸ் வெளியே போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது காரணம், 1960களில் அமெரிக்கால கார்கள் புழக்கத்துக்கு வந்துச்சு. கார்கள் புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல் மக்கள் வந்து ஒரு சிட்டில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சிட்டில இருந்து பக்கத்துல டவுன்ல போய் இருக்கலாம். சிட்டில வேலை பார்த்துட்டு டவுன்ல போய் குடியிருக்கிற கான்செப்ட் அப்பதான் அதிகரிச்சது. அதனால அவங்களால வந்து ஒவ்வொரு புதுசா ஆரம்பிக்கிற டவுன்லயும் ஒரு பீஸா ஹட்டை போட்டு அந்த கடைகளோட growth இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. மூணாவது காரணம் சீஸ். 1960களில் அமெரிக்கன் கவர்மெண்ட் சீஸை பயங்கரமா சப்சிடைஸ் பண்ணாங்க. சீஸை ஏன் சப்சிடைஸ் பண்றாங்கன்னா, கவ் ஃபார்மிங் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக சீஸை சப்சிடைஸ் பண்றாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு ஹை கேலரி ஃபுட் போகணும் அப்படின்றதுக்காகவும் சீஸை சப்சிடைஸ் பண்றாங்க. அப்போ இந்த கார்னி பிரதர்ஸ் கையில வந்து பிரெட் இருக்கு, சீஸ் இருக்கு, சாஸ் இருக்கு. 3 சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ட்டை வச்சு ஆரம்பிச்சதான் பீஸா ஹட். மக்கள் வெளியே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறது, ஊர்கள் நகரங்கள் அதிகரிக்குது, சீஸ் சப்சிடைஸ்டா லோ காஸ்ட்ல கிடைக்குது. இது 3 ஒரு மேஜர் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸா பீஸா ஹட்டுக்கு அமைஞ்சது. ஒரு கடையை ஆரம்பிச்ச பீஸா ஹட் 20 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 4000 கடையா க்ரோ ஆகுது. இந்த growth பார்த்த பெப்சி, ஏன் நாம பீஸா ஹட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெப்சி கார்பரேஷன் பீஸா ஹட்டை வாங்கிடுறாங்க.
பெப்சி பீஸா ஹட்டை $300 மில்லியன் வாங்குறாங்க. இன்னைக்கு மதிப்பு படி இது கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் இருக்கும். பெப்சி பீஸா ஹட்டை வாங்குறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம், மக்கள் போய் பீஸா சாப்பிடும் போது பெப்சி ட்ரிங்க்ஸ் சைடுல வச்சு வித்தோம் அப்படின்னா பெப்சியோட சேல்ஸ் பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது காரணம், பெப்சி ஒரு வெல் எஸ்டாப்லிஷ்ட் ஆர்கனைசேஷன். அவங்க கையில மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ்னு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ வளர்ந்து வர ஒரு பீஸா ஹட் ஸ்டோரை பெப்சி வாங்கினாங்க அப்படின்னா இந்த growth இன்னுமே மேல ஆக்சலரேட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் பெப்சி பீஸா ஹட்டை வாங்கினாங்க. வாங்கினபடியே கிட்டத்தட்ட அடுத்த 20 வருஷம் பீஸா ஹட் பல மடங்கு பிசினஸ் பண்ணுச்சு. இப்படி அக்ரெசிவா க்ரோ ஆனதுக்கு பீஸா ஹட் அவங்க என்னென்ன முயற்சி எடுத்தாங்க? அதுல ஃபர்ஸ்ட் வந்து 1960களில் கடைகள் ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்தது, மக்கள் கடைக்குள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட விரும்பினாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு டைன் இன் ரெஸ்டாரண்ட் கான்செப்ட் பெருசா கிடையாது. சோ பீஸா ஹட் என்ன பண்றாங்க, கடையிலேயே உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி வசதி, ஃபேமிலிஸ் வந்து கேதர் பண்றதுக்கு, பர்த்டேஸ், பார்ட்டிஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வசதியா ஒரு டைன் அண்ட் ரெஸ்டாரண்டா ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, பீஸா வச்சு அவங்க பண்ண மேஜிக் கிமிக்ஸ். சும்மா ஒரு ரவுண்டா பீஸா மட்டுமே போட்டு விக்கல, திடீர்னு ஃபுட் லாங் பீஸா, பர்சனலைஸ்ட் பேன் பீஸா, ஸ்டஃப்ட் கிரஸ்ட் பீஸா, டாப்பிங்ஸை மாத்த, பீஸாவை மாத்த, ஷேப்பை மாத்த, டிசைனை மாத்தன்னு பீஸாவை இனோவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மூணாவது காரணம், பிரான்ச்சைசி மாடல். எடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு நல்ல growth இருக்கு, நம்ம ஒருத்தரால இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸை கரெக்டா சூஸ் பண்ணி நிறைய பிரான்ச்சைசிஸ் மாடல் கொடுத்தாங்க. நாலாவது காரணம், சீப்பான இன்கிரீடியன்ஸ். பிரெட் சீப்பா கிடைச்சது, சீஸ் சப்சிடைஸ் அமைஞ்சது, மற்ற போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மலிவு விலைக்கு கொடுக்கும் போது ஒரு பீஸாவை வந்து ₹1 ஆகுது தயாரிக்குதுன்னா அதை விற்கும் போது ₹12 ₹15 சொல்லி கிட்டத்தட்ட பல மடங்கு லாபம் ஈஸியா பீஸா பிசினஸ்ல பண்ண முடிஞ்சது. சரி, இது எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்படி இவ்வளவு அருமையா நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ் எதுக்கு தளர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதுல முதல் காரணம் சீஸ். எது இவங்க உருவாறதுக்கு பெரிய சக்சஸா இருந்துச்சோ அதுவே இவங்க அழிவுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. சீஸ் வந்து ஒரு குறைஞ்ச காசுக்கு நல்ல ஒரு கேலரி ஃபுட்டா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் 1960களில் முட்டை சாப்பிட்ற பழக்கம் தான் இருந்தது, கோழி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதனால எப்போ ஒரு கோழி முட்டை போடுறதை நிறுத்துதோ அப்போ அந்த கோழியை அடிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் சிக்கன் ஃபார்மிங்ல இருந்தவங்க சிக்கனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது மூலியமா சிக்கனை கொஞ்ச நாட்கள்லயே ஒரு முழு குரோன் பெரிய சைஸ் சிக்கனா கொண்டு வர முடிஞ்சது. இதனால 2000களில் மக்களுக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் விங்ஸ், சிக்கன் டேஸ்ட்டை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் சிக்கனை விரும்பி போக ஆரம்பிச்சாங்க. மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங், சிக்-ஃபில்-ஏ இந்த மாதிரியான சிக்கனை பேஸ் பண்ணி இருக்கிற கடைகள் நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சது. மக்கள் சீஸை விரும்புறது குறைய ஆரம்பிச்சது, சிக்கனை விரும்புறது ஏற ஆரம்பிச்சது. சோ சிக்கன் சீஸுக்கு ஒரு டஃபா கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த காரணம் சைடு ஹசில். கார்னி பிரதர்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் சொந்த கடை இது நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து ஆரம்பிச்சு பார்த்து பிரான்ச்சைஸியை சூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெப்சி பீஸா ஹட்டை வாங்கினாங்க. அப்புறம் எம் பிராண்ட்ஸ் பெப்சி கையில இருந்து பீஸா ஹட்டை வாங்கினாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரா மாத்தி பீஸா ஹட் கை மாறும் போது அந்த ஒரிஜினல் ஓனரோட டச் அங்க விட்டு போகுது. இப்போ பீஸா ஹட்டா இருக்கட்டும், எம் பிராண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு. பீஸான்றது ஒரு சைடு பிசினஸ் தான். அதனால அந்த சைடு பிசினஸ் ஃபெயில் ஆறத அவங்க இமிடியேட்டாவே டேப் பண்ணல. அவங்க கொடுத்த பிரான்ச்சைசிஸ் அவங்களும் பல பிசினஸ் பண்ணதுனால பீஸா ஹட் மேல ஃபோக்கஸ் போக ஆரம்பிச்சது. அடுத்து மாசிவ் கல்ச்சரல் ஷிஃப்ட். அதாவது 1960களில் மக்கள் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடணும், பீஸா ஹட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. அதே இடத்துல 2000களில் people got busy. மக்களுக்கு வந்து அவ்வளவு நேரம் கிடையாது உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. பிள்ளைகளை கிளாஸுக்கு கூட்டு போகணும், டியூஷன் கூட்டு போகணும், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் பிஸியா இருந்த இடத்துல டக்குனு பீஸா வாங்கணுமா, நம்ம போனோமா அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் விரும்ப ஆரம்பிச்சாங்க. உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எல்லாம் விரும்பல. இதனால பீஸா ஹட் ரெஸ்டாரண்ட்ஸ் காலி ஆக ஆரம்பிச்சது. இந்த இடத்தை கிளீனா டேப் பண்ணதான் டாமினோ பீஸா. இன்டர்நெட் டெக்னாலஜி மட்டுமே மையமா வச்சு கம்ப்ளீட் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்றாங்க. டைனிங்ல இல்ல, டெலிவரியில எவ்வளவு சீக்கிரம் நான் டெலிவரி பண்ண முடியும், வெயிட் டைமை எப்படி குறைக்க முடியும், மக்கள் கையில சுட சுட ஒரு பீஸாவை நான் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியும், அதை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அடுத்த காம்படிஷன்ல பாப்பா ஜான்ஸ் வராங்க. பெட்டர் இன்கிரீடியன்ஸ், பெட்டர் பீஸா. நல்ல தரமான இன்கிரீடியன்ட்டை கொடுத்தா ஒரு தரமான பீஸாவை தயாரிக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய கான்செப்ட். அடுத்து லிட்டில் சீசர் பீஸா. இவங்க வந்து அப்படியே சேல் டீல்னு கிமிக்க போட்டு
அவங்களும் மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பீஸா மார்க்கெட்டுக்கே ஒரு ராஜாவா இருந்த பீஸா ஹட்டுக்கு பல காம்படிஷன், ஒவ்வொரு காம்படிஷனும் அவங்களை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறாங்க. பீஸா ஹட் நம்பர் 1 ஸ்பாட்டை இழந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பெரும் பிரச்சனை வந்தது கோவிடால தான். கோவிட் டைம்ல மக்கள் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறத நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அதே இடத்துல டாமினோ பீஸா டெலிவரியை ஃபோக்கஸ் பண்ணதுனால மக்கள் ஆப் மூலியமாவும் இன்டர்நெட் மூலியமாவும் ஆர்டர் பண்ண உடனே டாமினோஸ் பீஸா சுட சுட ஒரு பீஸாவை அவங்க வீட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் டெலிவரி பண்ற மாடலை மெச்சூர் பண்ணாங்க. பீஸா ஹட்டால அதை பீட் பண்ண முடியல, கம்பீட் பண்ண முடியல. அதனால சுமாரா ஓடிக்கிட்டு இருந்த பீஸா ஹட் கோவிடால இன்னுமும் லாஸ்லையும் நஷ்டத்திலையும் லாபம் கம்மியாகவும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பீஸா ஹட்டோட வளர்ச்சியும் டிக்ளைன்ல இருந்து கத்துக்கிற பிசினஸ் லெசன்ஸ் என்னன்னா, பெரும்பாலும் ஒரு கம்பெனி தான் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதே காரணங்கள் தான் பெரும்பாலும் அது அழியறதுக்கு இருக்கும். பீஸா ஹட் நிலைமையும் அப்படிதான். முதல் காரணம், ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கும், சீஸ் இருந்திருக்கும், டைனிங் கல்ச்சர் இருந்திருக்கும், கார் கல்ச்சர் இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல மக்களுடைய கல்ச்சர் மாறும்போது தானும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். 1960களில் டைனிங் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி 50 வருஷத்துக்கு அப்புறமும் டைனிங் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தது பெரிய தப்பு. ரெண்டாவது காரணம் ஓனர்ஷிப். ஒரு கம்பெனி ஓனர் கையில இருக்கிறதுக்கும் ஒரு பிரான்சைசி மாடல் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடுத்து யூனிக்னஸ். பீஸா ஹட்டுக்குன்னு ஒரு யூனிக் மாடல் இருந்திருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, டைனிங்கையும் ஃபோக்கஸ் பண்றாங்க, டெலிவரியும் ஃபோக்கஸ் பண்றாங்க, குவாலிட்டியும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால ஒரு கரெக்டான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியாம தனக்குன்னு இருந்த ஒரு யூனிக்னஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம ஸ்டோர்ஸ் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்றதை விட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டியான இன்கிரீடியன்ட்டை மக்களுக்கு கொடுக்க குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் குறையுது, மார்க்கெட் ஷேர் குறைய ஆரம்பிக்குது. 2020ல என்பிசி இன்டர்நேஷனல் அவங்களுக்கு ஒரு மேஜர் பிரான்சைசி, இவங்களுடைய 2000 பீஸா ஹட் ஸ்டோர் அந்த ஒரு பிரான்சைசி கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பேங்க்ரப்சிக்கு போது 2000 கடைகள் மூடப்படுது. இப்படி கடைகள் மூடப்படுதுன்னு கேள்விப்பட்ட உடனேவே மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், இங்க பிசினஸ் நல்லா இல்ல, குவாலிட்டி நல்லா இல்ல, அதனாலதான் மூடுறாங்க. நாம ஏன் இப்ப பீஸா ஹட்ல போய் வாங்கணும், ஏன் நம்ம பாப்பா ஜான்ஸோ டாமினோ பீஸாலயோ போய் வாங்க கூடாது? அதனால மக்கள் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, பீஸா ஹட்டுடைய சேல்ஸ் ரொம்பவுமே குறைய ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டெக்னாலஜி வளரும் போதே அதோட சேர்ந்து வளர்ந்த கம்பெனிஸ் தான் சஸ்டெயின் ஆயிருக்கு, சர்வைவ் ஆயிருக்கு, த்ரைவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி ஓட விட்டுட்டு அதுக்கு பின்னாடி துரத்திட்டு போய் பிடிச்ச கம்பெனிஸ் பெரும்பாலும் நஷ்டத்திலையும் லாஸ்லையும் தான் போயிருக்கு. பீஸா ஹட் அதுக்கு ஒரு சரியான உதாரணம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல பல வீடியோக்களை பார்க்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.